மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 5வது சாப்டர் ஆன்மீக பயிற்சி, அதில் பேஜ் நம்பர் 66, 67, 68 இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆன்மீகத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு IAS அதிகாரி பாபுஜி மாஸ்டர் கிட்ட கேட்டிருக்கிறாரு. அதுக்கு பாபுஜி மாஸ்டர் சிரிச்சிட்டு, இது சுவாசிப்பதற்கு என்ன அவசியம் அப்படின்னு நீங்க கேட்குற மாதிரி இருக்கு, முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதை கேட்டுட்டு இருந்த சார்ஜி மாஸ்டர் பாபுஜி மாஸ்டர் கிட்ட எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பாபுஜி மாஸ்டருடைய பதில் என்ன அப்படின்னா, இதுதான் வாழ்க்கை. ஆன்மீகம் அப்படிங்கிறது வாழ்க்கை. சுவாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரீரத்தினுடைய வாழ்க்கையை பராமரிக்குது. அதே மாதிரி ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்மீக வாழ்க்கையை பராமரிக்குது. இப்ப நம்மளால எப்படி சுவாசிக்காம உயிர் வாழ முடியாது? நம்மளுடைய மூக்க மூடி முகத்தை மூடிட்டா 3 அல்லது 3 நிமிஷத்துக்குள்ள நாம இல்லாமையே போயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சாரஜி மாஸ்டர் மறுபடியும் கேக்குறாரு, அப்ப எத்தனையோ காலமா நம்ம ஆன்மீகம் இல்லாம இருந்திருக்கிறோமே, நம்ம வாழ்ந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு பாபுஜி மாஸ்டர், இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இது மனித சமுதாயம் ஒரு ஆன்மீக சூழலுக்கு, அதாவது ஆன்மீக வாழ்க்கைக்காக இருந்திருந்தா, அதாவது 3 நிமிஷங்களுக்கு கூட ஆன்மீகம் இல்லைன்னா நீ இறந்துருவ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனித சமுதாயம் இருந்திருந்தா, இன்னைக்கு மனித இனம் அப்படிங்கிறது எல்லாருமே மனித இனத்துல எல்லாருமே ஒரு முனிவர்களாகவோ ரிஷிகளாகவோ ஒரு பெரிய யோகிகளாகவோ ஒரு உள்முகமான அந்த ஆன்மீக உலகத்துல ஒரு சிறந்த சாதனை படைத்தவர்களாகவோ இருந்திருப்பாங்க. இயற்கை நமக்கு ஒரு உயர்ந்த அளவிலான ஒரு பண்படுத்துதலையும் ஒரு நமக்குள்ள ஒரு சுய பக்குவம் ஏற்படுறதையும் ஒரு உயர்ந்த அளவிலான அந்த ஆன்மீக கல்வியையும் நமக்குள்ள ஒரு சுய அறிவு சுய வளர்ச்சி இதை எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம்ங்கிறது இயற்கைக்கு இல்லை. அதை நாமளாதான் விரும்பணும், அதை தேடி போகணும், அதை நாடணும். அப்பதான் நமக்கு அது கண்ணில் படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த உயர்ந்த அளவிலான ஒரு பண்படக்கூடிய ஒரு நிலை, சுய பக்குவம், ஒரு உயர்ந்த கல்வி, சுய அறிவு சுய வளர்ச்சி, இது எல்லாமே நமக்கு ஒரு ஆன்மீகத்தை தேடுவதன் மூலமா தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆன்மீகம்தான் ஒருத்தரை தெய்வீகத்தை நோக்கி அழைச்சிட்டு போகுது, அந்த பரம்பொருளோட இணையறதுக்கு நமக்கு உதவி பண்ணுது. ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றமோ இல்ல எதையோ உன்னை தேடுறதோ இல்லைன்னா அந்த காலத்துல பயணிக்கிறதோ கிடையாது. அது ஒரு நிரந்தரமான ஒரு பயணம். அவரோட அந்த ஆதி மூலத்தோட ஒன்னா ஆகிறதுக்கு ஆன்மீகம் நமக்கு அன்பை கொடுக்குது. இப்போ அடுத்தது, எப்படி நமக்கு கல்வி மனதோடையும் உடற்பயிற்சிங்கிறது உடலோடையும் ஒரு சாதனை பண்றது அப்படிங்கிறது ஒரு அகங்காரத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கோ, அதே மாதிரி ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்மாவோட சம்பந்தப்பட்டதா இருக்குது. அப்போ ஆன்மீக பயிற்சியில ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஒரு கருத்து அப்படிங்கிறது நம்மள நாமளே படிப்படியா சுத்தப்படுத்திக்கிறது தான். அப்ப அததான் அந்த ஆன்மீக பயிற்சியில நாம செய்யறோம், நம்மள நாமளே சுத்தப்படுத்திக்கிறோம். அப்போ நம்மளுடைய இதயத்தை மாற்றக்கூடிய ஒரே சாத்தியமான வழி அப்படிங்கிறது ஆன்மீக பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த பாதையில அந்த கடவுளோட இணையறதுக்கு நம்ம போகிறதுக்காக நாம செய்யக்கூடிய ஒரு வழிதான் ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறது. அப்போ இந்த வழியில மனித குணத்துல ஒரு நிலைத்த மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஏன்னா ஒழுக்கம் இல்லாம ஆன்மீகம்ங்கிறது இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆன்மீக பயிற்சிங்கிறது நமக்கு எப்படி இருக்கணும், நாம என்ன மாதிரி ஒரு பயிற்சி முறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த ஆன்மீக பயிற்சிங்கிற சாப்டர்ல பாபுஜி மாஸ்டர்
நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறது நமக்குள்ளேயே நாம தோன்றது. எதை தோன்றோம்? நாம சேர்த்து வைத்திருக்கிற அந்த பதிவுகள், சமஸ்காரங்கள், அது எல்லாமே அசுத்தங்கள். அந்த அசுத்தங்களை தோண்டி உள்ள இருக்கிற அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த சுவையான நீரை எடுக்கிறதுக்காக, ஒரு தங்கத்தை எடுக்கிறதுக்காக தங்க சுரங்கம் தோன்ற மாதிரி நமக்குள்ள நாம தோண்டி நம்மளுடைய மனதை ஒழுங்குபடுத்துறதின் மூலமா அந்த ஆன்மீகத்தினுடைய பாதையில போய் இறைவனை அடையலாம் அப்படிங்கறத நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடியதுதான் ஆன்மீக பயிற்சி முறைகள். ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய ஒழுக்க நெறியிலையும் சரி, மதங்கள்லயும் சரி, இது எல்லாத்திலயுமே இருக்கக்கூடிய ஒரு சீர்குலைவிற்கு, ஒரு தவறான விஷயங்களுக்கு நம்மளுடைய சூழ்நிலையும் நாம தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு தவறான பயிற்சியும் தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான கல்வி முறைகளும் சரி, பயிற்சி முறைகளும் சரி, மனதை சரியான முறையில ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அலட்சியமா தான் இருக்குது. ஒரு தேவையான உலகாதாயமான விஷயங்களை, நம்ம நல்லா பணம் சம்பாதிக்கணும், சிறப்பான ஒரு சுகமான வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கறதுக்கு தான் எல்லா முயற்சிகளுமே எடுத்துக்கொள்ளப்படுறது. அப்ப அது சம்பந்தமான ஒரு கைடன்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஆனா ஆன்மாவினுடைய அந்த மெய்மை நிலையை உணர்றதுக்கு தேவையான பயிற்சிங்கிறது ஒரு புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பிரச்சனைக்கு, அதாவது நம்மளுடைய அந்த உள்ளார்ந்த சுயத்தை உணர்றது அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு குறைந்தபட்ச முக்கியத்துவம் தான் நமக்கு கொடுக்கப்படுறது அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்றாங்க. இப்போ கடவுளை நம்ம தினந்தோறும் ஒரு பாட்டுகளால துதி பாடுறோம், நிறைய பஜனை பாடல்கள் பாடுறோம், இயந்திர ரீதியான நிறைய சடங்கு சம்பிரதாயங்களை நம்ம செய்யறோம். அப்போ இததான் மக்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கறாங்க. மதத்தின் மூலமா இந்த மாதிரியான விஷயங்களை கத்துக் கொடுக்கறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள் முழுவதும் இந்த வழிபாடுகளை அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். ஒரு பஜனை பாடல்கள் பாடுறதுலயும் சரி, ஒரு சடங்கு சம்பிரதாயத்திலயும் சரி, இதுல அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மனிதன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். இதுல அவனுக்கு எந்த லாபமுமே இல்ல, அவங்களுக்கு ஒரு மன அமைதி கூட கிடைக்கிறது இல்ல. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதனுடைய மனதில் எழக்கூடிய ஆசைகள், சபலம், உணர்ச்சி கொந்தளிப்பு, இது எல்லாமே முன்னாடி இருக்கிற மாதிரி அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் செய்யறதுனால ஒரு மனிதன் கொஞ்சம் கூட மாறல அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்றாரு. அப்போ ஒரு ஆன்மீக பயிற்சியினுடைய ஒரு நோக்கம் எப்படி இருக்கணும்? ஒரு மனிதன் தன்னால முடிந்த அளவு தெய்வீக குணங்களை தனக்குள்ள கிரகித்து கொள்ள ஆரம்பிக்கணும். இதுதான் பயிற்சியினுடைய ஒரு முக்கிய நோக்கம். இந்த நோக்கமே நிறைவேறல அப்படின்னா அந்த பயிற்சியில குறைபாடு இருக்குது, அது பயனற்றது அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு பொருளாகுது. முறையான பயிற்சிங்கிறது மனிதனை இயல்பாகவே ஒரு பக்குவமடைய செய்யணும். ஒரு மிதத்தன்மை, சமநிலை, இது எல்லாத்தையுமே கொண்டுட்டு வரணும். அப்ப அந்த மாதிரி பக்குவம் அடையும் போது, நமக்கு அந்த ஒரு மிதத்தன்மை அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும் போது, அந்த மனம்ங்கிறது சரியா மாற்றப்படுது, அது ஒழுங்குபடுத்தப்படுது. அதனுடைய விளைவா என்ன ஆகுது? நம்மளுடைய புலன்களும் இந்திரியங்களும் ஒரு மிதமா பயன்படுத்தப்படுறது. அப்போ எல்லா விதத்திலயுமே நாம ஒரு மிதத்தன்மையை அடையிறோம். அதனால தகுதி பெற்ற மாஸ்டர் வழிகாட்டியபடி முறையான பயிற்சி பெறது அப்படிங்கறது தான் நாம எல்லா விதத்திலயுமே பக்குவம் அடையறதுக்கான ஒரு முக்கியமான அம்சம். அது இல்லைன்னா ஆன்மீகத்துல மேன்மையான நிலைகளை நாம ஒருபோதும் அடைய முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ எது நம்மளுடைய மனதை ஒழுங்குபடுத்தி சரி செய்யுதோ அதுதான் உண்மையான ஆன்மீக பயிற்சி. அது புலன்கள்லையும் மனதினுடைய சக்திகள்லையும் மிதத்தன்மையை கொண்டு வருது. ஆன்மாவிற்கு ஒரு லேசான தன்மையை உருவாக்குது. இதுதான் சரியான ஆன்மீக பயிற்சி. மக்கள்ல பலருக்கு இயல்பாகவே கடவுள் மேல ஒரு விதமான ஒரு ஈடுபாடு உண்டு. இது ஆரம்ப காலத்திலேயே மனித குலம் தோன்றிய ஆரம்பத்திலிருந்தே இருக்கிற ஒரு விஷயம். பயம் அப்படிங்கிறது எப்ப உருவாக ஆரம்பிச்சதோ அப்பத்திலிருந்தே நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத மனிதன் நினைக்க ஆரம்பிச்சு கடவுள் மேல
அந்த சக்தியை நாம வழிபடுறதன் மூலமா அந்த பயத்தை நாம தவிர்க்கலாம் அப்படின்னு ஒரு மனிதன் முடிவு செஞ்சு கடவுள் மேல அவன் ஈடுபாடு கொள்ள ஆரம்பிக்கிறான். அப்போ இது ஆரம்பத்துல இருந்தே இயல்பாவே ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா கடவுளை உணர்றதுல வெற்றி பெற்றவங்க அப்படிங்கறது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அப்படின்றாரு. தவறான பயிற்சியும் இந்த குறைபாடு இருக்கிற வழிகாட்டுதலும் தான் ஒரு மனிதனை உண்மையான வழியில இருந்து விலக்கி வைக்குது. ஒரு சரியான கைடன்ஸ் அப்படிங்கறது ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படல. அதனுடைய விளைவா அவன் எப்பவுமே இந்த விஷயத்துல, அதாவது பௌதிக விஷயத்துல கட்டுப்பட்டு மீள முடியாதவன் மாதிரி ஆகிடுறான். ஒரு சாதாரண திறமை கொண்ட ஒரு மனிதனுக்கு அவன் செய்யக்கூடிய அந்த பயிற்சி முறை, ஆன்மீக பயிற்சி முறை அப்படிங்கிறது ஒரு சரியா இருக்குதா தவறா இருக்குதா அப்படிங்கறது முடிவு செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ ஒரு கடவுளை தேடணும், உணரணும் அப்படின்னு இருக்கிற ஒரு மனிதன் யாரோ ஒருத்தரை தன்னுடைய குருவா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா கேள்வி கேட்காம யோசிக்காம அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுடைய எண்ணம்ங்கிறது கடவுளை உணரணும் அப்படிங்கிறது. அப்ப ஏதோ ஒரு குரு கிடைச்சிட்டாரு அப்படிங்கறதுக்காக அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கேட்டுட்டு இருக்கான். அவர் சொல்லக்கூடிய பயிற்சியை செய்யறான். ஆனா அவனுக்கு நாம சரியான வழியில தான் அழைச்சிட்டு போறாரா குரு இல்லையா அப்படிங்கறது கூட அவனுக்கு தெரியறது இல்ல. அது தெரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு. உண்மையான மெய்ப்பொருளை அடையிறது அப்படிங்கறத பத்தி ஒண்ணுமே தெரியாத மனிதர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்றாங்க. கணக்கற்ற மத போதகர்கள், அந்த மதத்தை பிரச்சாரம் பண்ணி இருக்கிற அந்த போதகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பூண்டு, வெங்காயம், சிவப்பு முள்ளங்கி இதை எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு தவறான சின்ன சின்ன வழிகாட்டுதல், ஏதோ ஒண்ணு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாமே. இப்படியெல்லாம் சொல்லி மெய்மை உணர்தலை நோக்கி ஒரு அடி கூட முன்னேற உதவாத நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பயிற்சிகளை, நூற்றுக்கணக்கான பயிற்சிகளை செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்க. ஆனா இது எதுவுமே பயிற்சி இல்ல. இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றவங்க, போதகர்கள் உண்மையிலேயே அவங்களே ஏமாத்திக்கிறதோட மட்டுமல்லாம அவங்க யாருக்கு சொல்லி கொடுக்கறாங்களோ அவங்களையும் சேர்த்து ஏமாத்துறாங்க. உள்ளத்துல சாந்தமும் மன அமைதி, எளிமை, லகுத்தன்மை இது எதுவுமே ஒரு பயிற்சியினுடைய விளைவா நமக்கு வரல அப்படின்னா நாம தவறான வழியில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய பயிற்சி முறையில தான் நமக்கு குறைபாடு இருக்கு அப்படிங்கறத நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு ஆன்மீக பயிற்சி அளிப்பவர் எப்படி இருக்கணும், அந்த குரு மாஸ்டர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆழ்ந்த மிதத்தன்மையும் சமநிலையும் ரெண்டுமே ஒருங்கிணைந்து அந்த நிலையோட ஒன்றி இருப்பவர். அவர் மட்டும்தான் இந்த ஆன்மீக பயிற்சியை நமக்கு பயிற்றுவிக்கிறதுக்கு தகுதியுடையவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு குருவை தான் நாம தேர்ந்தெடுக்கணும். அவர் சொல்ற பயிற்சி முறையின் மூலமாக தான் நமக்கு அந்த சமநிலையும் மிதத்தன்மையும் நமக்கு பயிற்சியின் மூலமா வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.